Hello guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்காதீங்க. நான் இப்போ தான் வந்து எந்திரிச்சேன். ஸோ அதனால தான். ஸோ இன்றைக்கான லாங் வீடியோ எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு குட்டி பேக் ஸ்டோரி இருக்குது, அது ஃபஸ்ட்டு கேளுங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த ரம்ஜான் டைமில் வந்து ஃபாஸ்டிங் பண்ணணும் அப்படின்றது என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. பட் நான் அதை செய்யவே இல்லை. நான் நார்மலாக ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கேன், பட் தண்ணி கூட குடிக்காமல் நான் ஃபாஸ்டிங் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ சடனாக நேற்று வந்து எனக்கு தோணுச்சு, ஒயிட் நாட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் என்ன பண்ணேன்னா ChatGPTயில் போய்ட்டு எப்படி ஃபாஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு வேல எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஐ எம் நாட் ஷுர் இஃப் இட்ஸ் ரைட், பட் அது எப்படி சொன்னிச்சுன்னா, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அண்ட் தென் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா 5 மணிக்கு வந்து அலாம் வச்சுருந்தேன். 5 மணிக்கு அலாம் வச்சு எழுந்திரிச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாம் வச்சேன். பட் நான் எந்திரிக்கல. நான் எந்திரிக்கும் போது டைம் வந்து 11:30 அண்ட் இப்போ வந்து டைம் 12 ஆயிடுச்சு. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அது பண்ணாமல் இப்போ பண்ண போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. நம்ம வந்து ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நான் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ யா, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். குளிக்கல, ஏன்னா நம்ம சாப்பாடு வாங்க போகிறப்ப குளிச்சுட்டு நல்லா சுத்த பத்தமாக ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்ற சொல்லி ஒரு ஐடியானால தான். அதுவும் இல்லாமல் எனக்கு லைட்டாக சோம்பேறி குளிக்கிறதுக்கு. டோன்ட் ஜட்ஜ் மீ, ஓகே? ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீடியோஸ் கொஞ்சம் எடிட் பண்ணணும். 2 லாங் வீடியோஸ் இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை எடிட் பண்ணலான்னு நினச்சேன். மோஸ்ட்லி வீடியோஸ் எடிட் பண்ணாலே டைம் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி வந்து இப்போது 2 மணி ஆகுது. ஸோ ஒரு வீடியோக்கு நம்ம 1 ஹவர் எடுத்துக்கிட்டால் கூட 2 வீடியோக்கு மணி 4000. அப்புறம் அங்கிட்டு இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் தான். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வந்து எல்லாம் 7:30க்கு தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளும் அந்த டைமுக்கே சாப்பிட்லாம். ஸோ யா, வீடியோ எடிட் பண்ணிட்டா பசியில் வாய் கொளருது. எடிட் பண்ணிவிட்டு அப்படியே டைமை கடத்துவோம். அண்ட் இப்போவே லைட்டாக எனக்கு பசிக்குது. பட் யா, ஸோ அந்த வேலையை பார்க்கலாம். ஸோ நான் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணிட்டேன். நான் நினச்சேன் லைக் 2 வீடியோக்கு கண்டிப்பாக 2 ஹவர் ஆச்சும் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே 1 ஹவர் ஆகும் அந்த எடிட்டிங்லாம் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ தான் ரொம்ப பிகினர் வேறையா. ஸோ எனக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் இன்றைக்கி என்னன்னு தெரியல, நான் ரொம்ப சீக்கிரமாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். 2 வீடியோ நான் இவ்வளோ சீக்கிரமாக எடிட் பண்ணுவேன் நான் நினச்சதே இல்லை. பட் நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு தெரியல நான் சீக்கிரமாக எடிட் பண்ணனா இல்லை டைம் ரொம்ப லேட்டாக போகுதான்னு எனக்கு தெரியல. பட் நிஜமாகவே டைம் ரொம்ப லேட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா டைம் இப்போ தான் 3:30 ஆகுது. ஒரு 4 மணியாக ஆயிருந்தால் கூட மனசுக்கு ஏதோ கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3:30 ஆகுது. அண்ட் எனக்கு பயங்கரமாக பசிக்குது வேறு. எனக்கு வந்து ரொம்ப ஹை மெட்டபாலிசம். ஸோ அதனால எனக்கு சீக்கிரமாக வந்து நான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே டைஜஸ்ட் ஆயிரும். அந்த கேலரி எல்லாமே பேர்ன் ஆயிருந்தால எனக்கு ரொம்ப பசிக்கும். அடிக்கடி பசிக்கும், பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ என்னோட சர்க்கிளில் கூட கேட்பாங்க, இப்போ தானே சாப்பிட்டேன் அதுக்குள்ளே பசிக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தமாரி டைப் ஆஃப் பாடி தான் எனக்கு இருக்குது. ஸோ அதனாலே வந்து எனக்கு பசிக்குது ரொம்ப. பட் வி காட் திஸ். நான் வந்து அந்த 7:30 மணிக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்றத மனசுல வச்சுதான் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். எந்த நாளும் வீழ்ந்து விடாதே, கடைசிய சொட்டு ரத்தம் இருக்கும் வரை எழுந்து போராடு. ஸோ அடுத்து என்ன பண்ண போறேன்னா, கொஞ்சம் ரூம்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிட்டு அப்படியே டைம் வந்து ஓட்டுற பிளான் தான். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஏன் டைம் இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ யா, அந்த வேலையை பார்ப்போம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த 2 வீடியோ நான் இப்போ எடிட் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ அந்த 2 வீடியோ வந்து அப்லோட் ஆயிருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்பே வந்து ரம்ஜான் வந்து கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். என்னை மன்னிச்சிடுங்க, பட் இந்த வீடியோ வந்து ரம்ஜான் வைப்லேயே வந்து பாருங்கள், ஓகே? ஓகே. ஏன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக லேட்டாக தான் வரும். எனக்கு தெரியும், என்னோட சோம்பேறித்தனத்தை பற்றி எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக லேட்டாக தான் வரும். பட் அந்த 2 வீடியோவுமே வந்து கண்டிப்பாக அப்லோட் ஆயிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ வந்து இட் வாஸ் அபவுட் மை ஹைக்கிங். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹைக் பண்ணேன் அந்த வீடியோ. அண்ட் இன்னொரு வீடியோ வந்து டே இன் மை லைஃப். ரெண்டுமே ஒரே நல்ல எடுத்த வீடியோ தான். பட் ஹைக்கிங்னு தனியாக ஒரு வீடியோ நான் செஞ்சிருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்து ரேண்டமாக நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி செஞ்சிருந்தேன். ஸோ 2 போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும்.
இப்படின்னு சொல்லி நானே என் வீடியோ ப்ரோமோட் பண்ணிப்பேன். ஓகே பாய். பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவாம் கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. ஃபைனலி வந்து மணி 7 ஆயிடுச்சு. இப்போது நானும் குளிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா போய் வந்து சாப்பாடு வாங்க போகிறேன். ஸோ என் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். என்ன சாப்பிட்லாம் இன்ன வரைக்கும் ஐடியா இல்லை. பட் சாப்பாடு வாங்க போகிறேன்ற ஐடியாவே எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. ஸோ சீக்கிரமாக போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம். அண்ட் ஃபைனலி வி காட் அவர் ஃபுட். போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் நான் வந்து என்ன வாங்கியிருந்தேன்னா ஒரு மலேசியன் டைப் ஆஃப் ஃபுட்டு தான். அதில் வந்து ரைஸ், சிக்கன் அண்ட் சம் கிரேவி இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் டைம் வந்து இப்போ 7:25 ஆகுது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது நம்மளுக்கு. அந்த 5 நிமிஷம் எப்போ போகணுன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு தண்ணி குடிக்கணும். ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. நான் இவ்வளோ நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்ததே இல்லை. ஸோ யா கஷ்டம் தான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்ட பிறகு தெம்பாக வந்து சொல்கிறேன். சத்தியமாக இப்போ என்னால் முடியல. எப்போ தண்ணி குடித்து சாப்பிடுவேன். ஸோ நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக 2 நிமிஷம் இருந்துச்சு. அந்த 2 நிமிஷத்துலேயே நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடியாக காலையில் வந்து தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டேன். நான் ஸ்வே அந்த லாஸ்ட் மினிட் வந்து எப்படா ஆகும்னு இருந்துச்சு. அண்ட் த ஃபர்ஸ்ட் சிப் நான் குடிக்கிறேன். என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல. நான் பாட்டுக்கு குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு தண்ணி தாகமாக இருந்துச்சு. அண்ட் நான் சொன்ன ஃபுட் வந்து இதுதான். ஸோ பேசிக்கலி இதில் வந்து ஃப்ரைட் சிக்கன் இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் அண்ட் 2 காண்டிமெண்ட்ஸ் மாரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு வாய் இருக்க அப்பா சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஐ எம் அ வெரி பிக்கி ஈட்டர். நான் வந்து ஒரு சாப்பாடு ருசியாக இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன். அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் தூக்கி குப்பையில் போட்டுருவேன். பட் நான் வந்து சாப்பிட்டேன். நான் அந்த ருசிக்காக சாப்பிடல. எனக்கு பசி ஆறுனா போதுன்ற மாரி நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. பட் அந்த வீடியோவை கட் பண்ணணுன்னு கூட எனக்கு தோணாத அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் சாப்பிட்டேன். இப்போ தான் நான் ஒரு மனுஷியாகவே உணர்றேன்னே சொல்லலாம். அவ்வளோ பசியாக இருந்துச்சு. நான் 2 தடவை சோறு போட்டு சாப்பிட்டேன். சோஃபா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சொன்ன மாதிரி தான் நான் ரொம்ப ரொம்ப பிக்கி ஈட்டர். ஒரு சாப்பாடு வந்து என்னோடய டேஸ்ட் பட்டில் செட் ஆகலை, எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கலன்னா அந்த சாப்பாடு வேணான்னு சொல்கிறதுக்கோ இல்லை தூக்கி குப்பையில் போடுறதுக்கோ நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இது ரொம்ப பெரிய ஒரு கெட்ட பழக்கம், நீ இதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் நம்ம அதை சாப்பிடும் போது எனக்கு அந்த ருசிலாம் தெரியல. என்னோடய பசி எனக்கு அடங்கினா போதுன்ற ஒரு மென்டாலிட்டி தான் சாப்பிட்டேன். ஸோ ஐ நோ இட்ஸ் அ பேட் கேரக்டர். அது பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டரை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஓவரால் வந்து இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்னென்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு மறந்து போயிடுது நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கோடே. லைக் வந்து நான் சும்மா வேலை பார்த்துருக்கும் போது என் ஃப்ரெண்டு சடனாக வந்தாங்க. வந்துட்டு ஒரு யோகட் ட்ரிங்க் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த யோகட் ட்ரிங்க் எதா அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நான் வாங்கி வாயில் வச்சுட்டேன். நல்ல வேலை நான் குடிக்கல. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கோம், நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாரி நம்ம சம்டைம்ஸ் மறந்து போயிடுறோம் நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு. சடனாக தண்ணி தாக்கறத தண்ணி குடிக்கணும்னு தோணுது, இல்லை ஏதாவது பார்த்தா எடுத்து வாயில் போடணும்னு தோணுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு கான்ஷியஸாக பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ யா சோஃபா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஐ என்ஜாய்ட் இட். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் ஓகே, நாட் பேட். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்தமாரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.